வான் கோழியாக்குமோ கினி கோழி தெரியல நிறம் பார்க்கிறேன் வாங்குறதுக்கு. இதை பாருங்க பொட்டிக்க சீனி எல்லாம் ஓகே ஓகே. உணவு அரிசியில் செய்கிறதான் பார்ப்போம். கூபா 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 இதில் ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. இது கனெக்ட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஹீட் ஆகும். எலக்ட்ரிக் அடுப்பு. இரும்போ இது இது என்ன இது அயனோ இரும்போ? அயன் தான் காஸ்டிங். சரி சரி பாருங்க. சின்ன சின்ன கடைகளில் வச்சு விற்கணும் சாமான்கள். இவைகளுக்கான வியாபாரம் நடக்குமாண்டோ? ஆக்கள் வாங்க நடக்கும் தெரியாது. எல்லாம் சைனா சாமான். இந்தியாவிலேருந்து எதுவும் மாறுறாண்டு பைக்குகள் சரி அப்படி காருகள் ஆட்டோ ஆட்டோ நீங்கள் பார்த்து பஜாஜ் அது பார்த்துருக்கேன். பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ப்ராடக்ட்டு. ஆப்பிரிக்கா எல்லாம் பஜாஜ் தானே சேம் ஒரே மாதிரி தரமோ? ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் சொல்லக்கூடிய இந்த மிக்சர் கிரைண்டர் அந்த ஐட்டம்லாம் குக்கர் அதெல்லாம் இந்தியா தான். சைனா சந்தியால் போய் கொண்டிருக்கிறோம், அதாவது சைனீஸ் மார்க்கெட். அன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு சனம் இல்லை, அன்றைக்கு சரியான க்ரௌட். எவ்வளோ சனம்னு பாருங்க. கூடுதலாக அஞ்சாலி பக்கம் உடுப்பு கடைகள்லாம் இருக்குது. இந்தா சப்பாத்துகள் எல்லாம் போட்டு வச்சு விற்கிறேன் பாருங்க. நாங்கள் இப்போ போகிற பாதையில் வந்து டெலிஃபோன் மற்ற ஆட்டோமொபைலுக்குரிய கடையாம், அந்த வாகனங்களுக்குரிய கடை. விற்கணும் பாருங்க. இந்தியாவில் சென்னை மாதிரி தானே, சென்னையில் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துருக்குது. இங்கெல்லாம் ரோட்டில் அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட கடைகளில் மோட்டர் பைக் பார்ட்ஸுகள் மற்ற கார் பார்ட்ஸுகள் எல்லாம் வச்சு வச்சு விற்கணும். அந்த பெரிய கடை தான், இந்த பெரிய கடை. இதெல்லாம் டயர் கடை. இனி டூரிசத்துக்காக ரோப் கார் கூட போய் நம்ம பாருங்க. அது இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம். பரவாயில்ல, இப்போ ஒன்றும் நான் முன்னேற்றிட்டோம். கரண்ட் வயர் எல்லாம் பாருங்க எவ்வளோ பதிவாக போகுது. வந்து போல்வோ நிறைய இருக்குது பாருங்க. இந்த வாகன நெரிசலுக்குள்ளேயுமே இப்படி ஓடுறோம் அந்த அன்னையினால். அதில் இருக்க அந்த கோவிலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. அதான் அந்த கோவில்.
கோயிலுக்குள்ளுக்கு வந்துட்டோம். ஆஹா, பிள்ளையார் கோவில், கணபதி கோவிலா, எல்லா கோயிலும் இருக்கு. போய் பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி. இது எவ்வளோ காலம்ண்ணா கட்டி? 1.5 வருஷம். 1.5 வருஷம். நீங்கள் எப்போ வர நீங்கள் இங்கே? இந்த பக்கம் போகும்போதெல்லாம் இங்கே வந்துட்டு போவீங்களா? இது எங்கே இந்தியாவில் எங்கே இருக்கிறாங்க கூடுதலா இதுக்கு சம்மந்தம்? குஜராத்காரர். கோயிலுக்குள்ளுக்கு வந்துட்டோம். કૃષ્ણ રાધે. પાલમ போடுற હનુમાન, વિલંગે એરિકે હનુમાન. નવી કલી નવો તાવ નવી જગ્યા ને નવો પ્રકાર. અરે ઓ ગુજરિયા સુનરી મેરે પાવ में કાંટો જો ગયો હોય, મોસો ચલ્યો ના જાય, ભારી પીડા હોવે, જરા મદદ લો પર. હાય દયા કૃષ્ણનો નાજુક પાવ में એ તો મોટો કાંટો આ બેટી હા. કાહે તા ગવાલીન ને માથે પરથી હાંડી ઉતારીને નીચે મૂકીને પોતાના ખોળામાં શ્રીનાથજીનો ચરણ રાખીને નક્કી ગયો. જે ચરણારવિંદનો સ્પર્શ મળવાના મહાન ભક્તોના પોતાના ઉષ્મા ભર્યા ખોળામાં લઈને પંપાળી રહી હતી. તો કોણ ગાંવ की रहने वाली है, गोवर्धन की तेरे नाम के है. खेमो आ हुंडी में तुमने योनि तिरछी नजरे श्रीनाथजी सामे जोता मिठासથી કહ્યું. શિવલિંગમ இருக்குது. तू भी तो कितना सयानो है लाला, पावन में तुमने गुजरात वालों ने மடகாஸ்கார் நாட்டுடைய உணவு அரிசியில் செய்கிறதான் பார்ப்போம். கூபா. ஸ்ட்ரே மேட் பை ரைஸ். தலத்தாங்கு. ஒன் குட். குட். யா கட் பட்ட போகிறார். பார்ப்போம், சாப்பிட பார்ப்போம். ஓகே. ஒன் ஸ்மால். Messi. கூபா. இவன் இந்த நாட்டு சாப்பிடலாம். கூபாவா இதுக்கு பேர்? நல்ல சுவையாக இருக்கு. கூபா. ஸ்ரீலங்கா. யா Jacquemin. Cut. Oh. Kadia warina sanja. In kadia. Bra. Look. Look. Okay. What's this? दो बार उनको बट्टी के सीनी ला मजे ஓகே ஆஃப்டர் கூட மாதிரி அதில் உணர்ந்து வச்சு தேத்தனை குடிக்கணும். இஞ்சால இன்னொரு ஆள்ட தெருவுக்குள்ளுக்கு இருக்க கடைக்கு போக போகிறேன். இந்தியாவில் சாப்பாடு கடைகள் இருக்குது. மற்ற என்னென்னா நான் இப்போ போய்கொண்டிருக்க இடத்துல கூடுதலான இலத்திரனியல் கடை. இப்போ சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே வந்து இலத்திரனியல் கடைகள்னு சொல்லி உள்ளுக்கும் இருக்குது நிறைய அது கடைகள். அது ஒழுங்க மாதிரி இது பாருங்க, இதெல்லாம் இலத்திரனியல் கடை. சின்ன சர்க்கிட்டுகளுக்குரிய கடைகள் எல்லாம் இருக்குது. இப்படியே போகுது கடை. மெமரி கார்டு, இங்கே மூலிகை கடை, இங்கே கண்ணாடி, இது சாப்பாடு கடை. இங்கே பாருங்க ப்ளக் பாயிண்ட் அது இது எல்லாமே இருக்குது. கூடுதலாக சைனாவிலேருந்து தான் பாருது சாமான்கள்.
இங்கே பல்புகள் இங்கே வந்து என்னென்னா நான் இந்த கோபுரோக்குரிய அந்த சார்ஜர் பவர் பேங்க் இருக்குது தானே பவர் பேங்க் இந்த வயர் வந்து அறா வலிக்கிட்டு இருக்குது அதாவது பிய்ய வலிக்கிட்டு இருக்குது அப்போ நான் இங்கே அந்த ஒட்டுறதுக்குரிய முழு என்னடே இல்லை அப்போ இங்கே வாங்க வந்தேன் அதை விட சொல்லி ஒட்டி போட்டு இப்போ நான் போய் கொண்டிருக்கேன் ஒட்டுறதுக்கு இலங்கை காசுக்கு எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னால் 300 எடுத்தேன் அதாவது வந்து இந்திய காசுக்கு 5000 ரூபா அது கூடத்தான் பார்ப்போம் என்னண்டு வெளிநாட்டுக்காரர் 2 சில எவ்வளோ அப்படி எடுத்தவே தெரியலை இங்கே எல்லாம் பாருங்க வயர் சர்க்கிட் கடைகள் இங்கே சோலார் எவ்வளோ சோலார் ரெண்டு இதோட சரி கடை முடியுது பாருங்க இங்கே அப்படியே வெளியால் போகலாம் பேட்ரி இங்கே பாருங்க ஸ்பீக்கர் எல்லாம் விற்கணும் இங்கே பெரிய ஸ்பீக்கர் கடை இருக்குது பெரிய பாக்ஸ் சலாமா how much ariari hanno occenare armoti fa சொமில்லாரியா இங்கே இதில் பழைய சாமான்கள் வச்சுருக்கிறோம் எல்லாம் வந்து பாக்ஸ் பூஃபா செட்டுகள்லாம் இங்கே சிடி டிவிடி இப்போ இங்கேயும் இருக்குது பாருங்க பழைய ஆள் டிவி இல்லை சார்ஜர் இந்த அடுப்பு பாருங்க இந்த பக்கம் பாட்டை போட்டுட்டு இருக்கணும் இங்கே பாருங்க ரேடியோ தான் வைக்கணும் இங்கே குங்குமம் இருக்குது வாட் இஸ் திஸ் குங்குமம் இதெல்லாம் மழுகு தேன் மழுகு பிறப்பின் இங்கே தேன் மழுகு ஓகே தேன் மழுகு தேன் மழுகு கூட பெரிய கட்டியாக இருக்கு இதெல்லாம் மூலிகை தாவரங்கள் இங்கே பாருங்க மூலிகை தான் அதாவது மருந்து கடைன்னு சொல்லலாம் சிப்பி சங்கு சோகி எல்லாம் வைக்கணும் இங்கே புறகு மாதிரி கிடக்குது என்னன்னு தெரியல இருக்கிறதாக்கும் ஹனி தேன் இது பாருங்க உடம்பு வைக்கிறதுக்கு ஸ்பெஷல் மசில் சித்தா எல்லாம் மூலிகை தாவரங்கள் இங்கே என்ன இது மாட்டுன கொம்போ இங்கே புறகு மாதிரி எல்லாம் கிடக்கு எல்லாம் மூலிகை தாவரம் இங்கே பாருங்க சலாமா கண்டு தெரியலப்பா அங்கே வித்தியாசமாக இருக்குது இங்கே வித்தியாசம் மனம் அடிக்குது இங்கே பாருங்க இந்த பக்கம் அப்படி இல்லை திரையில கடை ஒரு கடையும் இருக்குது பிரிஞ்சு இப்படி போய்கொண்டே இருக்குது கடை பாருங்க இஞ்சால தேரா இருக்குது பாருங்க இந்த இவ்வளோ தேரா நெஞ்சு பாருங்க இங்கே தேராக்கான்னு சொல்லி ஒரு பண்ணேன் இப்படி இந்த பக்கத்தால் போய் போய் இதுக்கு வந்து இங்கே பாருங்க எவ்வளோ தேராண்டு உணர்ந்து குவிச்சு விட்டுருக்கிறான் இந்தா தேரா பண்ணி என்று சொல்லலாம்
ரச்சிக்கா வந்துட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். முள்ளுக்கு அப்படியே தேராதா. தேரா பண்ண கோழி முயல் பண்ணை வான்கோழி ஆக்குமோ கினிக்கோழி தெரியல நிறப்ப ஆக்கிறேன் வாங்குறதுக்கு. How much? Price? Yeah, this one. Patra. Okay. Merci. பாருங்க. Merci. இது பாருங்க தரா. இங்க கோழி பண்ண இந்த அம்மாண்ட. ஓகே இங்கே இப்படியே பண்ணதான் பாருங்க. பண்ணைன்ற விட இது ஒரு ரச்சிக்காண்டி வளர்க்குற இடம் போலங்க. மேலே தீக்கோழிகள் எல்லாம் இருக்குது. இங்கே கோழி ரச்சியில் அடிச்சு கொடுக்குறோம். கோழி உரிச்சு கொடுக்குற இடம். ஈரல் பொறிம்போ ரச்சி பொறிம்பா இதோ பாருங்க மேலே வச்சிருக்கணும். சலாம்மா இந்த இதுக்குள்ள முழுக்கெல்லாம் கோழிகள்லாம் முயலும் இருக்குது போல். அதாவது முயல் ரச்சி மிஞ்சி அடித்து கொடுக்குறா போல். இஞ்சி பாருங்க தரோ வாத்துட்ட சாப்பாடு. ஆனால் இவியல் கிராமப்புறங்களை மேய்ச்சலில் வளர்றது. அதோட வந்து இங்கே சாப்பாடுண்டாலும் பாருங்க இல வகையெல்லாம் போடுறவ. அதாவது நல்ல ஒரு இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்டது. இஞ்சால பிரிய பார்த்தோம்னா இஞ்சால ஒரு அம்மாண்ட கோழிக்கடை உயிரோடு இருக்கும். கேட்டால் உரிச்சு கொடுப்பினோம். சொல்லாமா கோழி வாத்து அது என்ன அவிச்சு கொடுக்குறது போல். பட் ஓகே கோழி உயிரோட போட்டுட்டாக்கும். அதை தூக்கி அப்படியே அதுக்குள்ள போட்டுட்டு அப்புறம் உரிச்சு கொடுப்பினோம். ஓகே இங்கே கோழி உரிக்கிறேன் சார். ஆமாம் இதான் வந்தால் இந்த கோழி பண்ணை மற்றது முயல் பண்ணை எல்லாமே இதுக்கெலாம் இருக்குது. இங்காலையும் கடைகள் இருக்குது. ரச்சி கடை கோழி ரச்சி ஆட்டு ரச்சி மாட்டு ரச்சி எல்லாம் இருக்குது. பண்டி ரச்சி இதான சாப்பாடு கடைகள். இல்லை ஒருத்தர் இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் இல்லத்தில் நீங்கள் வசதியே இல்லை பாருங்க. முழுக்க ஒரு இருட்டறைக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னென்னு சொல்ல வேண்டியனா தெரியலை. இங்கே பாருங்க கொடுத்துட நாக்கெல்லாம் இந்த வீடுகளில் சமைச்சு கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுப்பினோம். சில பேர் வந்து இங்கே அந்த அடுப்பு கறி இந்த என்ன கறி இருக்குது தானே கறியை பயன்படுத்தி சோறு சமைப்பினோம். இதெல்லாம் சாப்பாடு கடை பாருங்க. இங்கே பக்கம் போய் பார்ப்போம் எங்கே போகுதாண்டு. இங்கால கோழி ரச்சி கடை. அங்கால இந்த பண்ணையில் இருக்க கோழிகளை கொண்டு வந்து இங்கால வச்சு விற்பினோம். உரிச்சு போட்டு விற்பினோம். தேசி பழம் வச்சு விற்கிறாரு. இங்கே பான் வச்சு விற்கிறார் ஒரு அம்மா. இங்கேயும் கடைகள்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் கடையாக இருக்குது. சந்து பந்துக்கு இருக்கிற கடைகள் பாருங்க. சின்ன கடைகள்லாம் இந்த மக்கள் இந்த சாப்பாடுகள் விற்று மற்றது வந்து அதே நேரத்தில் அதில் மூலிகை பொருட்கள் விற்று மற்றது இலத்திரைய பொருட்கள் இன்னும் சின்ன வியாபாரம் செய்து தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்தியாவிலேயும் ஒரு சாப்பாடு கடை சலாமா. இந்தியாவிலையும் சாப்பாடு கடைகள். இந்தியாவில் முழுக்க முழுக்க சாப்பாடு கடை தான். கூடுதலாக சோறு தான் சாப்பிடுகிறேன். மத்தியானம் பண்ணால் சோறு, காலமை சோறு, இரவு சோறு. ஆனால் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிறார்கள் கூடுதலாக மத்தியானம் வந்து பான் வகை, அதாவது வந்து பேக்கரி சாமான்கள்லாம் சாப்பிட்றவ. சுற்றி சுற்றி கடைசியாக திருப்பம் வந்து பிரதான வீதிக்கு வந்துட்டேன். பெய்த மழைக்கு கடும் வெள்ளம் போட்டுடுது. இஞ்சாலையும் கடைகள் எல்லா இடமும் கடைகள்.